போயிட்டான். வீட்டுக்காரர் எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு. சபா என்னங்க பாருடே, சும்மா அது வேணும் இது வேணும்னு சொன்னேன். நான் பிச்சை தாண்டி எடுக்கணும். இது அது இல்ல, இது வேற. இந்த வாரண்டி, இந்த வாரம் யாரா அது? என் ஒய்ஃபியா? நம்ம கூடவே இருக்கான். கல்யாணம் பண்ணான் பாத்தியா? பிச்சைக்காரனையும் மொச்சக்காரனா நீ? டேய் சும்மாறா. அம்மா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா எங்களுக்கு சொல்லுமா, கட்டிக்கிறோம். டேய் சும்மாறா. வரேன்டி. ஐஷு, உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று மறைச்சிட்டேன். அதுதான் இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கும் காரணம். எனக்கு வேலை போயிடுச்சுடா. என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க? வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? தப்பான இடத்துல வேலை பண்ணிட்டேன். இப்படி பாதியிலே தூக்கி போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சீக்கிரமே அடுத்த வேலை கிடைச்சிரும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எதுவுமே கிடைக்கல. எக்கனாமிக்கலாக எல்லாமே டவுன். அதான் கிடைச்ச வேலைக்கு போகலாமேன்னு டிரைவராக வேலைக்கு சேர்ந்தேன். டிரைவரா? நீ காரை பார்க்குற, நான் கஷ்டத்தை பார்க்குறேன். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குடி. வீட்டு வாடகை, மளிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸு எல்லாத்தையும் சமாளிக்கணும். பிரியாணி வாங்கிட்டு வாப்பான்னு குழந்தை ஆசையாக கேட்கும்போது நான் பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுக்கணும்ல. அதுக்கு தான் கிடைச்ச வேலைக்கு போனேன். இப்போ அந்த வேலையும் போச்சு. இனிமே புதுசாக தான் வேலை தேடணும். சரி வாங்க வாங்க, எந்திரிங்க, சாப்பிடலாம் வாங்க. இந்த மூடில் சாப்பாடே இறங்காதுடி. நான் படுக்கிறேன். அப்ப தூக்கம் மட்டும் வருமா? வராத தூக்கத்துக்கு படுக்க போவீங்க. பசிக்காத வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாதா? வாங்க வா. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பொறுமையா நல்ல வேலையா தேடுங்க. இதுக்கே ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு என்ன குறை? எங்களை நீங்க நல்லா வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க வெளியே இருக்க டென்ஷன் எதையும் வீட்ல கேரி பண்ணதே இல்ல. இப்ப என்னங்க புதுசா? என் ஸ்வீட் புருஷன் திறமைக்கு சீக்கிரமே சூப்பர் சூப்பர் வேலை கிடைக்கும். ஐ சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்ச ஆவக்காய் ஒர்க்கா பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க. நானே பண்ணிருக்கேன்னு சொல்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நைஸ். அவ்வளோதானா? நல்லா இருக்குமா? அவ்வளோதானா? ஓகே, சூப்பரா இருக்கு. என்கிட்ட மட்டும் காசு இருந்தா ஒரு ஊரா கம்பெனி ஆரம்பிச்சு உன்னை ஓனர் ஆக்கிடுவேன். போதுமா? நிஜமாவா? ஆமா, அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஐஸ்வர்யா ஊர்க்கா, ஐஸ்வர்யா ஊர்க்கா, ஐஸ்வர்யா ஊர்க்கா, ஐஸ்வர்யா ஊர்க்கா. நம்ம அபார்ட்மெண்ட்ல இன்னும் எத்தனை பேர் மெயின்டெனன்ஸ் தராம இருக்காங்க? என்ன ஒரு 10-15 ஃபேமிலி தராம இருக்காங்க. ஐயோ சார், உங்க கார் டயர் பஞ்சர் சார். ஐயோ சார், என்ன சார் இது? அவசரமா வெளியில வேற போகணும் சார். உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? மெக்கானிக்கா? யாருன்னு தெரியலையே. உன்னை பத்த மெக்கானிக் மாதிரி தெரியல. தம்பி, நீ மெக்கானிக்கா? இல்ல வீல திருடி வீடு போலான்னு வந்திருக்கேன். காமெடி பண்ணாதீங்க தம்பி. நம்ம அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க தம்பி. வாப்பா, ஒரு 50 ரூபா போட்டு தரேன். வா வாப்பா, வந்து பாரு. இந்த டயர் தான் சார். நான் தாக்கி கொண்டு வரல. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வண்டியை தூக்கி பிடிங்க, நான் வீல கட்டிடுறேன். சார். என்னால குனிஞ்சி வெயிட் தூக்க முடியாது சார். என்னால குனியவே முடியாது சார். சார், டாக்டர் எனக்கு பைபாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சார். சார், டாக்டர் எனக்கு ஹெர்னியா ஆபரேஷன் சொல்லியிருக்காரு சார். சார், என்னால எப்படி சார் தூக்க முடியும்? நான் ரொம்ப வீக்கு சார். சார், நான் ரொம்ப மொக்க சார். யோ, நீங்க பேசுறத பார்த்து பின்னாடி ஒரு ஆண்டி சிரிக்குதியா? பின்னாடியா? ஐயோ, எந்த பிளாக் ஆண்டின்னு தெரியலையே. அது ஓரக்கண்ணில் பாக்குது. சீக்கிரம் 2 பேரும் சேர்ந்து தூக்குங்க. யோ, வாயா தூக்கலாம். போயிட்டு காட்டுறோம் சார். இன்னும் கொஞ்சம் ஆயிட்டு தூக்குங்க. சார், வண்டியை விட்டுறாதீங்க. இல்ல, வீல் ட்ரம் டேமேஜ் ஆயிடும். பெரிய செலவா வச்சிடும். சரி சரி. அதனால 2 பேரும் வண்டியை விட்டுறாதீங்க. நீ உன் வேலையை பாரு தம்பி.
தோ பாத்துறேன். சார் பர்ஸ் எடுக்கிற வண்டி ஓட்டாதீங்க, டேமேஜ் ஆயிடும். எப்படி எடுக்கிறா சார்? விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க. போச்சு சார். கையெழுத்துறாதீங்க, வண்டி பத்திரம். சார் இங்க பாருங்க என்ன சார் வெயிட் லிஃப்டிங் பாடி பில்டிங் சார் நீங்க வேற சார். ஒருத்தன் எங்க பர்ஸ் அடிச்சுட்டு ஓடுறா சார். என்ன நீங்க இதை எப்படியே பிடிச்சுக்கங்க சார். நான் ஓடி போய் பிடிச்சிடுறேன். சரி இங்க கொடுங்க பத்திரம் சார், பத்திரம். விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்க சார். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. வாங்க சார். ஏய், இங்க வரேன்டா. என்ன வெயிட் சார் ஆமா, அந்த 2 பேரும் எங்க ஓடுறாங்க? யாரோ பர்ஸ எடுத்துட்டு போயிட்டாங்களா, அவங்கள பிடிக்க போயிருக்காங்க. அவ கிடைக்க மாட்டானா? அது எப்படி சொல்றீங்க? அத திருடினதே நான் தான். என்னது டேய் Wow. ஏய், ஏய் சார் காரை விட்டுறாதீங்க, செக்ரட்டரி திட்டு வர. அப்ப சரி, போன். ரொம்ப தேங்க்ஸ் பா. சார் மொபைல் சார். வரேன். வெரி குட் பாய். மொபைல் சார் மொபைல் சார். ஐயோ சார் எங்க போனானே தெரியல. ஆளே கிடைக்கலையே சார். என்ன அங்கிள் ஜாக்கி போட்ட வண்டியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஜாக்கி போட்டுருக்கா. அவன் குனிய வச்சு திருடினது கூட இருக்கு அவமானமா பண்ணல சார். ஆனா ஜாக்கி போட்டது வண்டியை ரொம்ப நேரமா தூக்கி பிடிக்க வச்சான் பாருங்க. வெளியே தெரிஞ்சு அசிங்கம் சார். சார் அதுக்கு தான் சார் செக்யூரிட்டி வைக்கணுங்கிறது. இப்ப பாருங்க, செக்யூரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சதானே திருட வந்திருக்கான். ஏற்கனவே இருந்த செக்யூரிட்டி தூங்கி தூங்கி விழறான்னு தானே நம்ம வேலையை விட்டு எடுத்தோம். திரும்ப இன்னொரு செக்யூரிட்டியா? வயசானவங்களை விடுங்க, யூத்தா செக்யூரிட்டி வைங்க. இவர் நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காரு. இந்த தம்பி பேரு அசோக். 10th வரைக்கும் படிச்சிருக்கான். நம்ம அபார்ட்மெண்ட்ல புதுசா செக்யூரிட்டியா ஜாயின் பண்ண போறான். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஏங்க நம்ம ஃபிளாட்டுக்கு எதுக்குங்க செக்யூரிட்டி? இல்ல மேடம், நம்ம பிளாட்ல ஏதோ திருட்டு நடந்துட கூடாது இல்ல, அதுக்கு தான். நம்ம ஃபிளாட்ல யார் சார் திருட வர போறாங்க? அதானே. உனக்கு என்ன தெரியும்? யார் வேணாலும் வரலாம், நீ பேசாம இரு. இங்க பாருங்க, இவர் மேல யாருக்காவது அப்ஜெக்ஷன் தான் சொல்லுங்க, இவர் மாத்தி வேற ஆளை போடலாம். ஆனா செக்யூரிட்டிஸ் வேணாம் இவனையே வேலைக்கு வச்சுக்கலாம். இவனை பார்த்தாவே தெரியுது நல்ல விசுவாசமா இருப்பான்னு. அப்புறம் என்ன, என் பொண்டாட்டியே சொல்லிட்டா. தம்பி அசோக், இன்னைக்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு. ஆல் தி பெஸ்ட் அசோக். இனி இந்த பிளாட்டுக்கு நீதான் காவல். என் படிப்பு என்ன, நான் என்னவா இருந்தேன்? என்ன போய் இப்படி செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிட்டீங்களே. மனுஷனுக்கு தான் இல்லைன்னு பார்த்தா தெய்வத்துக்குமா மனசாட்சி இல்லை? கடமையை செய். செக்யூரிட்டியா இருந்துக்கிட்டு என்ன கடமையை செய்ய? இன்ஜினியரிங் படிச்சவன் கேட்டு திறந்து விடணும், அதான உன் ஆசை? செய்கிறேன், வேற வழி. ஹலோ, ஒரு 500 ரூபா கொடு. யார் யா நீ? என்னாலதான் உனக்கு இந்த செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. ஒன்னாலையா? ஆமா, நான் மட்டும் இங்க திருட வரலனா உனக்கு இந்த செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி எத்தனை வாலிபருக்கு தெரியுமா இந்த செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன். சரி சரி, கமிஷன் 500 ரூபாய். அடிங்க. நான் யார் தெரியுமா உனக்கு? என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? தெரியுது. உனக்கு சம்பளம் பத்தலன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணு, பேசாம என் கூட திருட வந்துடுறான். நல்ல ஆஃபர், விட்டுறாத. வாழ்ந்த பக்கம் வச்சுக்கிறேன். யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு சேல்ஸ் கால் வந்து ஊர்கா விக்கிறேன்னு உசுர வாங்குது. போய் துரத்துப்பா. நீங்க போங்க சார், நீ வேணா, நான் பாத்துக்கிறேன். நம்ம ஏரியா எவ்வளவு பாஷன் ஏரியா, அது தெரியாம இங்க எல்லாம் வந்து லோக்கல் ஊரால விற்க கூடாது. போமா. செக்யூரிட்டிக்கு ஊர்க்கா பரவாயில்ல. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். என்னடி பண்ண சொல்ற? இன்ஜினியர் வேலை கிடைக்கல,
இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா செக்யூரிட்டியாக சேர்ந்து 30 நாள் ஆக போகுது. 1 மாச சம்பளமும் பொங்கல் போனஸும் சேர்த்து தரேன்னு சொல்றாங்க. அது சரிங்க. நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே 4 வருஷமா லவ்வர்ஸ். அதை மறந்துட்டீங்களா? என்கிட்ட சொல்றதுல என்னங்க வைக்கும்? அது இல்லை, உங்கள் அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் இருக்கும்போது வேலை இல்லைன்னு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் ஏதாவது லூஸ் மாதிரி. அப்பா எங்க அப்பா லூஸ்ன்னு சொல்றீங்களா? அப்ப இல்லடி, எப்பவுமே உங்க அப்பா லூஸ் தான். அந்த லூஸோட பொண்ணு மேலதான் ஒருத்தர் பைத்தியமா இருந்தாரு தெரியுமா? அந்த பைத்தியத்தை தான் நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு ஒருத்தி அடம்பிடிச்சா தெரியுமா? இப்படி ஜாலியா பேசி எவ்வளவு நாள் ஆச்சுல. அழுகைக்கும் சிரிப்புக்கும் ரொம்ப தூரம் இல்லை, கண்ணுக்கும் வாய்க்கும் இருக்க கேப்பு தான். கண் அழுதாலும் வாய் சிரிச்சிட்டு போட்டுமே. அந்த பிளாட்ஸ்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குடி. அங்க இருக்கவங்களாம் எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அங்க வேலைக்கு போனது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என்ன? அங்க நடந்த ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தேபில்டர்ஸோட MD தர்மராஜ் வந்திருந்தார். அவர் அடுத்து ஏதோ ஒரு பெரிய சைட் ஒண்ணு கட்ட போறாராம். நான் போய் கூடிய சீக்கிரமே வேலை கேட்க போறேன். ஏங்க அதுக்கு அங்கேயே வேலை கேட்டிருக்கலாம்ல? இல்லம்மா, அன்னைக்கு நான் செக்யூரிட்டி ட்ரெஸ்ல இருந்தேன். நான் அங்க போய் இன்ஜினியர்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, பொய் சொல்றேன்னு நினைப்பாங்க. அதனாலதான் மூஞ்சியை கட்டாம மறைச்சிட்டேன். கூடிய சீக்கிரமே அந்த தேவில் டெஸ்ட்டை இன்ஜினியரா ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். நான் வேலை செய்யற அந்த பிளாட்ஸ்ல ஒரு வீடு காலியா இருக்கு. அங்க நம்ம வாடகைக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். அந்த சொந்தங்களோட அப்படியே நம்ம சந்தோஷமா இருக்கலாம்டி. லைஃபே மாறப்போகுதுடி. ஹாப்பியா இருக்க போறோம். அசோக் சார், செக்யூரிட்டி ஆனதுல இருந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டீங்க. என்ன? இல்ல, ஃபர்ஸ்ட்லாம் நான் கோவப்பட்டா பெட்ரூம்ல காம்ப்ரமைஸ் பண்ணீங்க. இப்போ என்ன புதுசா பீச்சுக்கு? நான் ரெடி. எதுக்கு? பீச்சை பெட்ரூம் ஆக்குறதுக்கு தான். ஆக்குவீங்க. நான் விட்டாதானே. ஐஸ்வர்யா மேடம், ஐஸ்வர்யா ஒரு டப்பா கிடைக்குமா? ஐஸ்வர்யா கிடைக்குமா? அப்சர்வேஷன் பண்ண வரைக்கும் டிஜிட்டல் டயக்னோசர்ல 60 ரீச் ஆகும்போது கான்சியஸ் வந்து கணத்தை வந்து பார்க்குறாரு. 90 ரீச் ஆகும்போது ஐபாட் ஷிஃப்டிங் இருக்கு டாக்டர். 100 ரீச் ஆகும்போது ஒரு வகையான விகரஸ் புல்லிங் இருக்கு டாக்டர். 120 ரீச் ஆகும்போது ஒரு வேர்டு மட்டும். டாக்டர் என்னை விட்டுங்க, நான் வெளியே போகணும். நிறைய உயிருக்கு ஆபத்து. He is trying to communicate something. பட் இதுவும் கேட்கல. ஐயோ, நான் ஏதாவது பண்ணி ஆகணும். முதல்ல என்னை இங்கிருந்து விட்டுருங்க ப்ளீஸ். நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க இருக்க எல்லா உயிர்களுக்கும் ஆபத்து. ஐயோ கடவுளே, என்ன இந்த மாதிரி நேரத்தில் இப்படி மரக்கட்டையாக்கி வச்சிருக்கேன். இன்டர்னலி எமோஷன் சஸ்டெயின் ஆகும்போது தான் மீட்டர் ஏறும். ஒரு மனுஷன் கண்ணீர் விடும்போது எமோஷன் வென்டிலேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரேஞ்சஸ் டிராப் ஆகி நார்மல் ஆயிட்டாரு. லெட்ஸ் நாட் பேனிக் him anymore. சிஸ்டர், Sir. எலக்ட்ரோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுங்க. எஸ் சார். Let him have a change of mood. தம்பி, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு காரணம் நான் தான். நீ இப்படி ஆனது காரணமோ நான் தான். உன்னை பார்க்கறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்குப்பா. என்னை மன்னிச்சிருப்பா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏதோ என்னால முடிஞ்சது. திருடின காசுல பாதியை மருத்துவ செலவுக்கு வச்சுட்டு போறோம்ப்பா. இது உன் பொண்டாட்டி புள்ளி கொஞ்சமாவது யூஸ் ஆகும். சார், ஆ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். சமீபத்தில் உன் வாட்சி செயின் மோதிரம் ஏதாவது காணா போச்சாமா? ஆமா சார், நேத்து கூட எவனோ ஒருத்தன் பஸ்ல என் செயினை திருடிட்டு போயிட்டான் சார். அப்போ உனக்கு இந்த பணத்துல பங்கு இருக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதுவாமா, அது நீ திருட கத்தும் போது நானும் அந்த பசுக்குள்ள தான் இருந்தேன். ஓ சரிங்க சார். என்னம்மா காணாம போச்சுன்னா இப்ப கழுத்துல செயின் புதுசா இருக்கு. வயசு பொண்ணு கழுத்து காலியா இருக்க கூடாதுன்னு எங்க அம்மா அவங்க செயினை போட்டு விட்டாங்க சார். ஆமாம்மா, நீ இன்னும் அந்த பஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கியா? ஆமா சார். நல்லதுமா. பிரதர், சீக்கிரம் அடுத்த அமௌண்ட்டோட வந்து பார்க்குறேன்.
நர்ஸு பர்சுன்னு வாழ்க்கை பிஸியா போகுது. எப்படி இருந்த நம்ம அசோக் பாருங்களேன். பார்க்கவே பாவமா இருக்கு. டாக்டர் வரும்போது சொன்னாரு அவனால பேச முடியாதா, ஆனா நம்ம பேசுறது அவனுக்கு கேட்குமா? என்ன கொடுமை இல்ல? பாவம் சார். அசோக், நாங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு ரிசப்ஷன்ல 50,000 கட்டிருக்கப்பா. நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா, நீ சீக்கிரம் குணமாகி வந்துடுவ. ஆமாப்பா, ஒரு நல்ல மனசுக்கு நல்லா இருப்ப. நீ சீக்கிரம் சரியாய் வந்துருவ பாரு. நீ அங்க இல்லாம பிளாட்டே கலகலப்பா இல்லப்பா. அசோக்கு, நீ மட்டும் இல்லைன்னா பொங்கல் அன்னைக்கு என் மானமே போயிருக்கும்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப நினைச்சா கூட எனக்கு சிரிப்பாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் ஆமா இருக்கு. அசோக். யோசிச்சு பாரு, பொங்கலோ பொங்கல். அசோக், என்ன ஆண்டி? கொஞ்சம் ஹெல்ப் பண்றியாப்பா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அங்கிளை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஏன் என்னாச்சு? ரொம்ப குடிச்சிருக்காருப்பா. சார் குடிப்பாரா? எப்போதான் தான் குடிப்பாரு, ஆனா குடிச்சா ரகலை பண்ணிடுவாரு. பிளாட்ஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. நீங்க போங்க ஆண்டி. பார்த்து பத்திரம்பா. அங்கிள் வாங்க. என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் நானாவே இருக்க மாட்டேன். மாமா, காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க. சரிம்மா. ஹலோ, ராங் நம்பர். அடைய காணுமே. காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஓஹோ, மருமகளே, மொட்டைப்பாடிக்கே வராத காக்கா இங்க வந்து உடைய பார்த்த உடனே தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படியா மாமா? ஆமா வந்து பாரு. என்னடா வடை இது? என்ன மாமா, தட்டுல பாதி வடை இருக்கு. காக்காக்கு வடை பிடிக்கல போல இருக்கு. காக்காக்கே பிடிக்காம பாதியில துப்புற அளவுக்கு அவன் வடை இருக்கும். மீதி வடைய அதே காக்காக்கு ஊட்டி விட்டு வீட்டுக்கு வரல, நைட்டு சோறு கிடையாது. அதே காக்கா கா கா. அங்கிள் நில்லுங்க, வாங்க லிஃப்ட்ல போலாம். நான் லிஃப்ட்ல வர மாட்டேன். தலை சுத்தம், படிக்கட்டு தான். இப்ப மட்டும் தலை நிக்கவா செய்து? வாங்க. உங்களுக்கு தான் இது பொங்கல், எனக்கு போக்கிரி பொங்கல். ஆனாலும் சட்டை அடங்களே அங்கிள். ஆண்டி, சொல்லுப்பா. அங்கிளை செட்டில் பண்ணியாச்சு, நான் வரேன். அசோக், ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன ஆண்டி? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பொங்கல் அதுமா இதே யூனிஃபார்ம்லயா இருப்ப, இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கோ. எனக்கு எதுக்கு ஆண்டி? எனக்கு ஒரு தம்பி இருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டேனா? எடுத்துக்கோப்பா. அட வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. ஏய், எங்க போற? இங்கே மாத்தி காட்டு. இங்கே இது உன் வீடு மாதிரி, உள்ள போ. நான் உனக்கு சக்கரை